ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு தக்காளி தொக்கு தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். இட்லி, தோசை, சப்பாத்தி, தயிர் சாதம் இது எல்லாத்துக்கூடையும் ரொம்பவே சூப்பராக பொருந்தும் இந்த தக்காளி தொக்கு. ட்ராவலிங்க்கு இந்த தக்காளி தொக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தக்காளி தொக்கு பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை லேசாக கலர் மாறுற வரைக்கும் நாம் வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பை சிறுத்தையில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்பவும் கலர் மாறிடுச்சுன்னா கசந்துரும். அதனால் லேசாக கலர் மாறினா போதும். இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். அடுத்து ஒரு 3/4 கிலோ நல்லா பழுத்த தக்காளி பழமாக எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக தக்காளி பழம் நல்லா பழுத்து இருக்கணும். அதே மாதிரி நல்லா புளிப்பு உள்ள தக்காளி பழமாக எடுத்துக்கோங்க. அதுதான் நல்லாயிருக்கும். ஒருவேளை உங்கள் தக்காளி பழத்தில் புளிப்பு கம்மியாக இருந்தால் நீங்கள் இது கூட கொஞ்சம் புளி சேர்த்து கூட செஞ்சுக்கலாம். தக்காளி பழத்தை முதல்ல இந்த மாதிரி மீடியம் சைஸ் பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மிக்சியில் போட்டு நல்லா மைய அரைச்சிக்கோங்க. ஒரே டைமில் போட்டு அரைச்சிங்கன்னா சரியாக அரைப்படாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து நாம் தக்காளி தொக்கு செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் தான் இதுக்கு நல்லாயிருக்கும். ஒருவேளை உங்களுக்கு நல்லெண்ணெய் பிடிக்கலைன்னா நீங்கள் சாதாரண எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிய விடுங்க. கடுகு வெடித்ததுக்கப்புறம் ஒரு 1/4 கப் பூண்டு தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை சிறுதீயில் வச்சு பூண்டு லேசாக நிறம் மாறுற வரைக்கும் நாம் இதை வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்தில் நமக்கு பூண்டு நல்லா நிறம் மாறி வந்துடுச்சு. இந்த சமயத்தில் நாம் சேர்க்க வேண்டிய அடுத்த பொருளை சேர்த்துடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. காரம் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கலாம். இது மீடியமாக இருக்கும். அடுத்து இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் கலருக்காக காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்க்குறோம். அடுத்து 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த சமயத்தில் நாம் அரைச்சி வச்ச தக்காளியை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பை சிறுத்தையிலே வச்சுக்கோங்க. அதிகமாக வச்சிங்கன்னா சுற்றிலும் தெறிக்க ஆரம்பிக்கும். அடுத்து நாம் தக்காளி தொக்குக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கும் போது கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா இந்த தக்காளி தொக்கு நல்லா சுருங்கி வரும். அதனால் உப்பை பார்த்து சேர்த்துக்கோங்க. கடைசியாக கூட நம்ம செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை சிறுத்தையில் வச்சு நல்லா வேக விடுங்க. இடையில கலந்து விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா தக்காளியில் இருந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி தக்காளி தொக்கு நல்லா கட்டியாக ஆரம்பிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி தொக்குலேருந்து ஓரளவுக்கு தண்ணி சுருங்கிடுச்சு. தக்காளி தொக்கு சுருங்கி வரத்துக்குள்ளே நம்ம வறுத்து வச்ச வெந்தயத்தை நல்லா பொடி பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா ஓரளவுக்கு பொடி பண்ணியாச்சு. தொக்கு ஒரு 3/4 பதம் சுருங்கிடுச்சு. அடுத்து நாம் வறுத்து வச்ச வெந்தயத்துலேருந்து 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக சேர்த்துக்கலாம். அதிகமாக சேர்த்தா கசந்துடும். அப்புறம் 1 ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா தக்காளி தொக்கில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. நீங்கள் இதை உடனே யூஸ் பண்ணிடுவீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ்வை அணைச்சிடலாம். ஆனால் நான் இன்னும் ஒரு 10 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கூட இந்த தக்காளி தொக்கை சுண்ட விடலாம். தக்காளியிலேருந்து தண்ணி நல்லாவே வற்றிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இன்னும் கூட தேவைப்பட்டால் இன்னும் 1 நிமிஷம் கூட நம்ம வச்சு எடுத்துக்கலாம். அது உங்கள் விருப்பம்தான். இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஒரு சூப்பரான காரசாரமான நமக்கு தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை சூடான இட்லி, தோசை கூட சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.